ஆசிய ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற வீரர் வீராங்கனைக்கு திருச்சியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 4வது ஆசிய ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவா மாநிலம் மனோகர் பாரிக்கர் உள்விளையாட்டு அரங்கத்தில் கடந்த 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் ஆசிய நாடுகளான இந்தியா, இலங்கை, ஈரான், மியான்மர், நேபாள், மலேசியா, ஓமன், பிலிப்பைன்ஸ், வியட்நாம் மற்றும் பூட்டான் ஆகிய 10 நாடுகள் பங்கேற்றன. இதன் இறுதிப் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்திய ரோல்பால் அணி ஈரான் நாட்டு அணியை எதிர்கொண்டது. இதில் ஆடவர் அணி 11-4 என்ற கோல் கணக்கில் ஈரான் அணியை எளிதில் வெற்றி பெற்றது. மகளிர் போட்டியில் இந்திய அணி ஈரானை 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆசிய ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணியில் இடம்பெற்று இந்திய நாட்டிற்கு தங்கம் வென்று தந்த சாய்ஜி ரோல்பால் அகாடமியில் பயிற்சி பெற்ற திருச்சியைச் சேர்ந்த தங்கமங்கை வசீமா மற்றும் கடலூரைச் சேர்ந்த சிவச்சந்திரன் ஆகியோருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்னிந்திய ரோல்பால் சங்க செயலாளர் சுப்பிரமணியன், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ரோல்பால் சங்க தலைவர் செல்லமுத்து, செயலாளர் கோவிந்தராஜ், துணைத் தலைவர் பிரேம்நாத் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள், சாய்ஜி ரோல்பால் ஸ்கேட்டிங் அகாடமி மாணவர்கள் கலந்து கொண்டு இருவருக்கும் மாலை மற்றும் சால்வை அணிவித்து வரவேற்றனர். தொடர்ந்து திருச்சி கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்து சாய்ஜி ரோல்பால் அகாடமி வரையிலும் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்துச் சென்று தங்கம் வென்ற வீரர் வீராங்கனை இருவரையும் கௌரவப்படுத்தினர். ஆசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் அப்படியே நடந்து வாங்க. மெதுவாக வாங்க ரோல் வாங்க போலிங்க வாங்க மெதுவாக வாங்க. பின்னாடி வா சாமி. ஸ்லோவா இங்கே வந்துட்டு பாருங்க கொஞ்சம் அப்படி வெளியில ஓகேண்ணா சைடில் எடுத்துட்டு சைடில் வச்சுருந்தா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வசீமா. நான் 4th ஏஷியன் ரோல்பால் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு வின் பண்ணியிருக்கேன். உமன்ஸ் டீமில் மோர் தென் 10 கண்ட்ரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதில் இந்தியாவோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. நான் சாய்ஜி ரோலர் ஸ்கேட்டிங்கில் தான் பயிற்சி பெற்றிருக்கேன். அடுத்த எய்ம் வேர்ல்ட் கப்பில் விளையாடணுன்ட்டு. எப்படி இருந்தது இந்த போட்டிகள் இந்த போட்டி கோவாவில் நடந்தது. நிறைய டஃப் காம்படிஷன் இருந்தது. அடுத்தது ஈரான் எங்கள் கூட டஃப்பாக ஃபைட் பண்ணாங்க. அவங்கள வீழ்த்தி 3-2ன்ற ஸ்கோரில் வின் பண்ணோம். இது 16-19 நடந்தது. இதில் எங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும். மார்னிங் செக்ஷன். நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்காக. அதுக்கப்புறம் ஃபைனலாக 2024 டிசம்பரில் தான் நான் இந்தியாவுக்காக விளையாண்டேன். என் பேர் சிவச்சந்திரன். நான் கடலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். நான் 4th ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வின் பண்ணியிருக்கேன். மோர் தென் 10 கண்ட்ரீஸ்க்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஈரான் கூட ஃபைனல்ஸில் 11-4ன்ற ஸ்கோரில் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம்.
இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த சவுத் இந்தியா செக்ரட்டரி சார் மிஸ்டர் எம்பி சுப்பிரமணியம் சார் அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம தமிழ்நாடுக்கும் அப்புறம் எங்கள் கடலூருக்கும் செக்ரட்டரியாக இருக்க எங்கள் கோவிந்தராஜ் சார் அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் STRBA அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் இந்தியன் கோச் ராஜசேகர் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களுக்கு இந்தியன் கோச் அவர் அவ்வளோ. எப்படி நீங்கள் ப்ளே பண்ணி எப்படி புரியல எப்படி எப்படி நீங்கள் ப்ளே பண்ணீங்க வின் பண்ண நல்லா ப்ளே பண்ணியிருந்தேன். மோர் தென் 10 ஸ்கோருக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அதுபோல் வந்து அங்கே ஸ்டார் பிளேயர்ன்ற ஒரு நேம் எனக்காக கிடச்சிச்சு. ஸோ நல்லா ப்ளே பண்ணியிருந்தேன்.